Hey guys, Assalamualaikum. Welcome to Ta's Kitchen. இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா ஹைதராபாதி மலாய் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அங்கே எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள் எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனில் மேக்னேட் பண்ணிவிட்டு நல்லா ஊற வைக்கணும். இந்த மாதிரி வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் சேர்த்து இந்த சிக்கனில் போட்டு நல்லா ஊற வைக்கணும். நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் சமைக்கவே போனேன். இப்போ வந்து தேவையான பொருள் வந்து ஒரு 4 வெங்காயம், ஊற வச்ச முந்திரி, ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம வந்து இறக்கிடலாம். இந்த மாதிரி ஆன உடனே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து தாளிப்பு பொருள் பார்த்துக்கலாம். ஒரு பட்டை, லவங்கம், சோம்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வதக்கி வச்சது இப்போ வந்து சைடில் வந்து நான் சொன்னல அந்த இதுவெல்லாம் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம இதில் வந்து ஒன்றுமே போடுறதே இல்லை மசாலாலாம். இது மட்டும் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லிலாம் தூவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது செஞ்சு பார்த்தேன். இந்த சண்டே செஞ்சேன். சூப்பராக இருந்தது. கலர் சேஞ்ச் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எனக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.